ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஏஏ தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் சரண். நம்ம ஆடியோ நாவலை கேட்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அரைகுறை ஆடையுடன் நின்று புடவை கட்டி கொண்டிருந்தவளை பார்த்தவனுக்கு தன்னிலை இழந்து அப்படியே நின்றான். கூந்தலில் ஈரம் சொட்ட சொட்ட நின்றிருந்தவளின் முகத்திலும் ஆங்காங்கே நீர்த்துளிகள் ஒட்டி கொண்டிருக்க, சந்தன சோப்பின் வாசம் அரையெங்கும் வீச, இளஞ்சிவப்பு நிற காட்டன் சேலை ஒன்றை மடிப்பிடித்து கொண்டிருந்தாள். அவளின் நிறத்தை எடுப்பாக காட்டி கொடுக்க, அவளின் சிறிய இடையின் அழகில் உண்மையில் விழத்தான் செய்தான் விஜய். இனியாவின் அலைபேசி அடிக்க அதை எடுப்பதற்காக திரும்பியவளின் கண்களில் விஜய் தன்னை பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. அச்சோ, விருமாண்டி எப்போ வந்தான்? முன்னாடியே வந்துட்டானா? எல்லாத்தையும் பார்த்துருப்பானோ என்று பெண்ணிற்கே உரிய பயமும் பதட்டமும் அவளை ஒட்டிக்கொள்ள, அவளின் பார்வையை கண்ட விஜய் தன்னிலை மீண்டவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னா டோர் லாக் பண்ணிட்டு பண்ணணுங்கிற மேனஸ் கூட தெரியாதா என்று சொல்லி அவன் திரும்பி டோரை லாக் செய்தான். அவனை கூர்ந்து பார்த்தவள், அச்சோ, இவன் வெளியே போகல போலையே, இனியா ட்ரீட்மெண்ட்னு ஏதாச்சும் பண்ணிடுவானோ என்று படப்படக்கும் இதயத்தை அடக்கும் வழி தெரியாமல், அதை கண்களிலும் உடலிலும் காட்டாமல் முடிந்தவரை தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நிற்க, நேராக இனியாவின் அருகே வந்தவனை கண்ட இனியாவிற்கு, இனியா உன் கதை முடிஞ்சிடி என்று மனதில் எண்ணியவள், தன்னை அவன் தீண்ட வருகிறான் என்று எண்ணி கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். இனியாவின் அருகே வந்த விஜய் அவளின் பின்புறம் உள்ள டேபிளில் டவல் மற்றும் அவன் அணிவதற்கு எடுத்து வைத்த ஆடையை எடுத்துக்கொண்டு குளிப்பதற்கு செல்ல, இனியாக்குதான் அது ஏமாற்றமாகி போனது. அவனின் மூச்சு காற்று தன்மேல் விழுவதற்காக அவள் மனம் ஏங்கி தவிக்கிறது. அவனின் தீண்டலுக்கு அவளின் உடல் ஏங்குகிறது. தன்னவனை யாரிடமும் விட்டு கொடுத்தால் தன் மனம் வலிக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள இனியாவின் மனம் தடுமாறுகிறது. குளிப்பதற்கு குளியலறையில் சென்ற விஜய்க்கு இப்போதுதான் மூச்சே வெளிவந்தது. அப்பா, ராங்கி இப்படி கண்ணு முன்னாடி அறகுறையா சுத்தினா எப்படி காலத்தை ஓட்டுறது? இன்னும் 2 வருஷம் முழுசா இருந்து தொலைக்குது. விஜய், உன் கெதி யாருக்கும் வரக்கூடாதுடா. இப்படி ஒரு சூப்பர் ஃபிகரை கல்யாணம் பண்ணிட்டு தொடக்கூடாதுன்னு கடவுள் உன் வாழ்க்கையில ரொம்ப விளையாடுறாருடா என்று தன் போக்கில் புலம்பிக் கொண்டிருந்தவன் குளித்து முடித்து வெளிவர, அப்போதும் அதே சேலையில் அதே நிலையில் இனியா இருந்தாள். ராங்கிக்கு நான் நல்ல பையனா இருந்தா பிடிக்காது போல என்று எண்ணியவன், உன்னை இன்னைக்கு யாரு சாரி கட்ட சொன்னா என்று இனியாவிடம் கேட்க, அவள் எதுவும் சொல்லாமல் மௌனமாக மீண்டும் சாரியை கட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாள். கேட்டா பதில் வராது என்று தனக்குள்ளாக முணங்கியவன், டைம் ஆயிடுச்சு, சுடிதார் போட்டு கிளம்பு என்று சொல்ல, இனியா கிரீன் ஸ்லீவ்லெஸ் டாப் அண்ட் பேண்ட் ஒன்றை அணிந்து கொண்டு கிளம்பினாள். விஜய் ரெட் கலர் டிஷர்ட், ப்ளூ ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து நெற்றியில் சந்தன கீற்று வைத்து சிகையை ஜெல் வைத்து அடக்கியவன் இனியாவிடம் திரும்பி, சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துக்கோ இனியா என்றவன் இனியாவை கூட்டிக் கொண்டு கீழிறங்கினான். கீழே வந்தவர்களை வைதேகி, அஜய், ஸ்வேதா என அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். கீழே வந்தவர்களிடம், வாங்க 2 பேரும் சாமி கும்பிட்டு வந்து சாப்பிடுங்க முதல்ல என்று வைதேகி கூறினாள். இனியாவும் விஜயும் விளக்கேற்றி விட்டு இறை வழிபாடு செய்த பின் சாப்பிட அமர்ந்தனர். இனியாவின் கன்னம் வீக்கம் குறைந்து கன்னத்தின் சிவப்பு மட்டுமே இருந்தது. உதட்டில் விஜயின் பல் தடம் அப்பட்டமாக காட்ட, இனியா குனிந்த தலை நிமிராமல் யாரிடமும் பேசாமல் அமர்ந்திருந்தாள். ஆனால் இனியாவின் முகத்தில் நேற்று இருந்த குழப்பம் இன்று இல்லை, தெளிவாக இருந்தது. இனியாவின் மனதை குழப்பிவிட்டால் விஜயை விட்டு விலகிவிடுவாள். தான் அந்த இடத்தை பிடித்து கொள்ளலாம் என்று எண்ணியவளுக்கு இனியாவின் தெளிவு படும் தோல்வியே.
ஸ்வேதாவின் முகத்தை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த விஜய், தன்னவள், தனக்கானவள், இவள் ஒருத்தியே என்று ஸ்வேதாவிற்கு புரிய வைக்க வேண்டும் என மனதில் திட்டம் திட்டி கொண்டான். அஜய் சாப்பிட்டு விட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அண்ணா, ஹாப்பி ஜேர்னி என்று விஜயிடம் சொல்லியவன் இனியாவிடம் ஹாப்பி ஜேர்னி அண்ணி என்று சொல்ல, அஜயை நிமிர்ந்து பார்த்த இனியா, அண்ணின்னெல்லாம் கூப்பிடாதீங்க அஜய், இனியானே கூப்பிடுங்க என்று இனியா சொல்ல, எங்கள் அண்ணனுக்கு இருக்கிற மரியாதைய எப்பவும் உங்களுக்கும் இருக்கு அண்ணி என்றவன் விடைபெற்று அலுவலகத்திற்கு சென்றான். டைனிங் டேபிளில் விஜய், இனியா மற்றும் ஸ்வேதா அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க, ஸ்வேதாவின் கண்கள் இனியாவையே வட்டமிட்டு கொண்டிருந்தது. அதை உணர்ந்த விஜய் இனியாவிற்கு தனது பிளேட்டில் உள்ள இட்லியில் ஒரு சிறு பகுதியை பீத்து இனியாவின் வாயருகில் கொண்டு செல்ல, இதை எதிர்பாராத இனியா திகைத்து போய் பார்த்தாள். அவள் வாயை திறக்காததை பார்த்த விஜய் அவளின் உதட்டருகே கொண்டு செல்ல, வேறு வழி இல்லாமல் வாயை திறக்க விஜய் ஊட்டிவிட்டான். அவனின் விரல் இனியாவின் உதட்டில் உள்ள காயத்தில் பட்டுவிட, இனியா வலி தாங்க முடியாமல் முகம் சுளிக்க, ஹே பற்றுச்சாடி, சாரி என்றவன் அவள் உதட்டில் உள்ள காயத்தை விரல்களால் தடவினான். நான் கடிச்சா நீயும் கடிக்க வேண்டியதுதானடி என்று அவளிடம் கேட்க, விஜயின் முகத்தை பார்க்க முடியாமல் வெக்கத்தில் தலை குனிந்தாள். இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஸ்வேதா, விஜயத்தான் என்று சத்தமிட, அப்போதுதான் ஸ்வேதாவை அங்கு பார்ப்பது போல், ஓ ஸ்வேதா இங்கதான் இருக்கியா, நல்லா சாப்பிடு என்று ஒன்றும் நடவாதது போல் சொல்லி அவன், இனியா சீக்கிரம் சாப்பிடுடி, இல்லை நானே ஊட்டி விடவா என்று விஜய் சொல்ல, அதை மறுத்து தலையசைத்தவள், நானே சாப்பிட்டுக்கிற விஜய் என்று சொல்லிவிட்டு சாப்பிடத் தொடங்கினாள். விஜயின் இந்த பேச்சு ஸ்வேதாவிற்காக என்பதை இனியா உணர்ந்து கொண்டாள். இனியா சாப்பிட்டு முடிக்கும் வரை காத்திருந்தவன் இனியாவையும் கூட்டிக் கொண்டு வைதேகியிடம் சென்றான். அம்மா நாங்கள் கிளம்புறோம் என்று இருவரும் வைதேகியிடமும் வைத்தீஸ்வரனிடமும் ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு வீட்டில் உள்ள அனைவரிடமும் ஸ்வேதாவை தவிர சொல்லிவிட்டு காரில் ஏறி ஊட்டிக்கு பயணத்தை தொடங்கினர். கார் வளைந்து நெளிந்து சென்று கொண்டிருந்தது மலைப்பாதையில். ஊட்டி எஸ்டேட்டின் மேனேஜர் விஜய்க்கு அழைத்தான். அலைபேசியில் பேசிக்கொண்டே காரை ஓட்டி கொண்டிருந்த விஜயை பார்த்த இனியா, மே ஐ ஹெல்ப் யூ என்று தயக்கத்துடன் விஜயிடம் கேட்டு வைக்க, காரை ஓரம் கட்டிக்கொண்டு அலைபேசியில் பேசிக்கொண்டு இருக்கும்போதே இனியாவை அவனின் விழிகளை மட்டும் உயர்த்தி அசைவில்லாமல் பார்த்த பார்வையில் கேலி இருந்தது. இனியாவிற்கு மொட்டை சுவற்றில் போய் முட்டிக்கொள்ளலாம் போலதான் இருந்தது. அருகிலிருந்த விஜய் அவளையே பார்த்து கொண்டிருந்ததில் இனியாவின் உடலில் நடுக்கம் பரவியது. இவனை பார்த்தால்தானே பிரச்சனையே என்று எண்ணியவள் காரின் ஜன்னலின் கண்ணாடியில் பார்வையை திருப்பினாள். வெளியில் மழை கொட்டி தீர்த்தது. ஜன்னலின் கண்ணாடியில் மழையின் காரணமாக நீர்த்துளிகள் ஒன்றின் மேல் ஒன்று விழுந்து ஒன்று கூடி கரைந்து கொண்டிருந்தது. ஓரப்பார்வையில் விஜயை பார்க்க அவன் இம்மியளவும் இனியாவின் மீதிருந்த பார்வையை விளக்கவில்லை. அதை உணர்ந்தவள், இனி இவன் இருக்கும் திசை பக்கமே தலையை திருப்பவே கூடாது என்று முடிவெடுத்தவள் ஜன்னலின் வழியே நீர்த்துளிகளை பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் குறும்புத்தனம், நீ என்னை பார்த்தால் நான் வெளியில் பார்ப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்கும் குழந்தை போல இருக்க விஜயின் முகத்தில் சுவாரஸ்யம் தோன்றியது. அவனின் பார்வையில் உள்ள சுவாரஸ்யத்தை அவளும் உணர்ந்துதான் இருந்தாள். விஜய் மேனேஜரிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தான். இது டிசம்பர் மாதம், பனிக்காலம் என்று அவன் சொல்ல, எதற்கு இதை நம்மிடம் சொல்கிறான் என்று விஜயின் புறம் தலையை திருப்ப, என்னைய பார்க்க வச்சிட்டேன் என்ற வெற்றி மின்னல் ஒன்று விஜயின் கண்களில் தோன்றியது. அவளும் அதை அவன் பார்வையில் உணரத்தான் செய்தாள். ஆனால் விஜயின் பார்வையை நேருக்கு நேர் அவளால் ஒரு நொடிக்கு மேல் பார்க்க முடியவில்லை. அப்படி ஒரு தீட்சண்யமிக்க காந்த பார்வை அவனுடையது. ஒரு நொடிக்கு மேல் பார்க்கவா முடியும்? பெரிய மலைப்பாக இருந்தது இனியாவிற்கு. எப்படிப்பட்ட ஒரு பார்வை! வீட்டில் உள்ள 2 நாளும் தன்னிடம் பேசினான், சீண்டினான், கொஞ்சினான், அனைத்தும் தான் செய்தான். ஆனால் இந்த பார்வை
ஒரு புதுவித உணர்வை தந்தது இனியாவிற்கு. எதிரில் இருப்பவர்களை துளைத்து சலித்து எடுக்கும் பார்வை, ஆளை தூண்டி திருவும் பார்வை. இந்த பார்வையை ஒரு நொடிக்கு மேல் எதிர்நோக்கும் சக்தி எனக்கில்லை என்பது போல் பார்வையை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள் இனியா. காரை ஓட்டி கொண்டிருக்க இனியாவின் கண்கள் விஜயை ஓர கண்ணால் பார்த்தது. விஜயும் நொடிக்கு ஒரு தடவை இனியாவை பார்த்து கொண்டுதான் இருந்தான். அதை அறிந்தவள் அவனை பார்க்க மாட்டேன் என பிடிவாதம் பிடித்து அவளின் உதட்டை கடித்து பிடிவாதத்தை பிரதிபலிக்க விஜயின் இதழ்களில் இளநகை படர்ந்து ராங்கி அடங்க மாட்டிரா என்று நினைத்தவன் தானாக புன்னகைத்தான். விஜயின் ஓரப்பார்வையும் இதழின் குறுநகையும் பார்த்தவளுக்கு பிளட் ப்ரெஷர் ஏத்துறான். இனியா, இவன் சிரிச்சா நான் சிரிக்கணும், இவன் முறைச்சா நான் முறைக்கணும், இவன் பேசுனா நான் பேசணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கான் இவன்? இவன்கிட்ட எப்படி குப்பை கொட்ட போறையோ இனியா? எல்லாம் என் விதி. நொடிக்கு நொடி பார்த்தா திக்கு திக்குன்னு இருக்காதா என்று தனக்குள்ளாக புலம்பிக் கொண்டு உதட்டை சுளிக்க அவனின் பார்வை அவளின் உதட்டில் நின்றது. அதை பார்த்த இனியாவின் முகம் சிவந்து போனது. என்ன என்பது போல் புருவத்தை ஏற்றி இறக்க அந்த செய்கையில் ஒரு நொடி தன்னிலை மறந்து அவனை ரசித்தும் விட்டாள். அவன் வில்லன் என்பதை மறந்து அவளின் விருப்பத்தை அவளின் முகத்திலும் அவளின் பார்வையிலும் அறிந்தவன் மென்னகையுடன் அவனின் உதட்டை மடித்து கண்கள் மின்ன பார்த்தான் ஒரு பார்வை. அந்த பார்வையில் இனியாவின் உடலெங்கும் சிலிர்த்து போனது. ஒரு புதுவித உணர்வு எழுந்து அவளை ஆட்டி படைத்தது. அதை அடக்கும் வழி தெரியாமல் மூச்சு திணறுவது போல உணர்ந்தாள் இனியா. அவளின் முகத்தில் மேலும் மூக்கின் நுனி சிவந்து போக முகத்தை அவனை விட்டு ஜன்னலின் பக்கம் திருப்பினாள். சிலுசிலுக்கும் பனிக்காற்றில் அவளது முக சிவப்பில் விஜயின் ஆசையும் அதிகரித்தது. இந்த குளுமையில் இவளை அணைத்து கொண்டால்தான் என்ன என்று தோன்றியது விஜய்க்கு. சிறிது தூரம் சென்றதும் ஒரு கடையில் நிறுத்தினான். இறங்கு இனியா, இங்கே டீ சூப்பராக இருக்கும், நான் அடிக்கடி இங்கே வருவேன் என்று சொல்ல இனியா தலையை மட்டும் ஆட்டிவிட்டு காரை விட்டு கீழிறங்கினாள். ஊட்டி குளிர் உடலை துளைத்தெடுக்க நடுங்கிக் கொண்டிருந்தவள் நகர்ந்து காஃபி ஷாப்பில் உள்ள டேபிளில் அமர்ந்து விஜய்க்காக காத்து கொண்டிருந்தாள். குளிர்காற்று அவளின் மேனியை குத்தி எடுக்க துப்பட்டாவை இழுத்து போர்த்தி கொண்டாள். சடசடவென பெய்த மழையின் சாரல் அவள் மேல் விழ அதை கண்மூடி அனுபவித்தாள். விஜய் இரு கைகளிலும் டீ கப்பை தூக்கி கொண்டு வந்து அவள் அருகில் அமர்ந்தான். ஒன்றை அவளின் புறம் வைத்துவிட்டு மற்றொன்றை அவன் பருக ஆரம்பித்தான். டீயை எடுத்து பருகியவள் அதன் சுவையில் வாவ் சூப்பர் என்று சொல்ல அவள் ரசித்து குடிப்பதை பார்த்தவனுக்கு அவள் இதழ் பட்டு எச்சிப்பட்ட டீயை பருக வேண்டும் என்ற எண்ணம் அவனை ஆட்கொண்டது. இருவரும் டீ குடித்து முடித்ததும் வெயிட் பண்ணினியா, பில் பே பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றான் விஜய். மலையை ரசித்து பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அது நனைய தோன்ற இரு கையை விட்டு எழுந்தவள் மலையில் இரு கைகளை விரித்து சுற்றி கொண்டு நனைய ஆரம்பித்தாள். விஜய் வருவதற்குள் முழுதாக நனைந்தாள். ஹே இனியா, என்ன பண்ணிட்டு இருக்கா? குளிரிலும் மலையிலும் இப்படி நனைஞ்சினா ஃபீவர் வந்துடும் இனியா, ஸ்டாப் டி என்று சொல்ல விஜய் இப்படி மலையில் நனையிறது எவ்வளோ நல்லா இருக்கு, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி என்று இரு கைகளை விரித்து நனைந்து கொண்டே கூறினாள். இவள் குழந்தையேதான் என்று மனதில் நினைத்தவனின் முகத்தில் மென்மையான புன்னகை படர்ந்தது. அதை பார்த்தவள் எதுக்கு சிரிக்கிறீங்க விஜய் என்று கேட்டாள். அவன் ஒன்றுமில்லை என்று தலையாட்டினான். போதுமினியா என்று அவளை பிடிப்பதற்காக எட்டி அவளின் கையை பிடிக்க போனவனிடம் இனியா சுதாரித்து விலகி கொண்டாள். அவனிடம் சிக்காமல் விலகியதற்கு விஜயை பார்த்து உதட்டை சுளித்து அழகு காட்டினாள் இனியா. அவளது சுளித்த உதட்டில் தடுக்கி விழுந்தான் விஜய். அவளின் ஒவ்வொரு அசைவிலும் தான் சிறுக சிறுக அவளிடம் விழுவதை உணர்ந்தான் விஜய். என்ன ஒரு அழகு, அப்பப்பா! அது விஜய்க்கு புதுமையாக இருந்தது. எந்த ஒரு பெண்ணிடமும் இவ்வளவு நெருங்கி பழகியதில்லை. எந்த உறவாக இருந்தாலும்
தள்ளி நிறுத்தியே பழகியவன். இப்படி ஒரு சிறு பெண்ணிடம் தன்னை தொலைப்பது புதுவித சந்தோஷத்தை கொடுத்தது விஜய்க்கு. எத்தனையோ பெண்களை கடந்து வந்திருக்கிறான். ஆனால் இவளிடம் தன் மனம் விழுந்தது போல் எந்த ஒரு பெண்ணிடமும் சாய்ந்ததில்லை. இனியா போதும் என்று அவன் கண்டிப்புடன் சொல்ல ஓரிடத்தில் நின்றாள். அவளின் நனைந்த உடலை ரசித்தான். மழையில் நனைந்ததால் நீர்த்துளிகள் முகம் உடல் என பரவி இருக்க அவளின் முகம் மாசு மறுவற்ற பால்நிலா போல் இருந்தது. தன்னை மறந்து மழையில் நனைந்ததால் ஒருவித புது தேஜஸ் அவள் முகத்தில் நிரம்பி வழிந்தது. அவனின் நுண்ணிய பார்வையில் வெக்கம் கொண்டவள் தலை குனிந்தபடி போதும் போதும் பார்த்தது என்று அவனிடம் சொல்ல, தன் உணர்வுக்கு வந்தவன் மென்னகையுடன் அவளின் கையை பிடித்து கொண்டு நடந்து காருக்கு சென்றனர். காரை ஸ்டார்ட் செய்தவன் தங்களின் பயணத்தை தொடர்ந்தனர். சுற்றிலும் எஸ்டேட்கள், எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்ற தேயிலை தோட்டங்கள், மழையும் குளிரும் நிறைந்த சிலென்ற கிளைமேட். கார் சென்று ஒரு எஸ்டேட் பங்களா முன் நின்றது. கீழே இறங்கு இனியா என்று விஜய் சொல்ல, இனியா காரை விட்டு கீழிறங்கினாள். சுற்றிலும் பெரிய பெரிய மலைகள், மலைகளின் மீது பனிப்புகை குடை போல் சூழ்ந்திருந்தது. வீட்டை சுற்றிலும் பச்சை நிற தேயிலை பாத்திகள் நிறைந்திருந்தது. குளிர்காற்று உடலை துளைத்தெடுத்தது. சிறு சிறு மலைத்துளிகள் பூமி நோக்கி விழுந்து கொண்டே இருந்தது. இவை அனைத்தையும் ரசித்த இனியாவிற்கு மனம் ரொம்ப சந்தோஷமடைந்தது. அவளின் ரசிப்பை நின்று வேடிக்கை பார்த்தவன், எப்படி இருக்கு இனியா என்று கேட்டான். சொல்ல வார்த்தையே இல்லை விஜய், அமேசிங் என்று மனமாற சொன்னாள். இவர்களுக்காக அந்த வீட்டில் ஒரு தம்பதிகள் காத்து கொண்டிருந்தனர். மீனா மற்றும் அவள் கணவன் மிதுன் இருவரும் தான். மிதுன் விஜயின் பிஸ்னஸ் பார்ட்னர். மிதுன் விஜயின் காலேஜ் ஃப்ரெண்ட். மீனா கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறாள். மிதுன் மற்றும் மீனாவின் காதல் செய்தி மீனாவின் வீட்டில் தெரிந்ததால் வேறொரு மாப்பிள்ளையுடன் திருமண ஏற்பாடு செய்யப்பட்டது. வேறு வழியின்றி மிதுனும் மீனாவும் பெற்றோர்களை எதிர்த்து திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதிகள். விஜய் ஊட்டியில் இல்லாத காரணத்தினால் மிதுன் இருக்கும் சூழ்நிலை உருவானதால் விஜயின் திருமணத்திற்கு இவர்களால் வர முடியவில்லை. நடந்த அனைத்தையும் மிதுனிடம் அலைபேசியில் விஜய் சொல்லியிருந்தான். மீனா காரிலிருந்து இறங்கிய விஜய் மற்றும் இனியாவிற்கு ஆர்த்தி எடுத்தாள். ஆர்த்தி எடுத்து இருவருக்கும் பொட்டு வைத்துவிட்டு உள்ள போங்க விஜய் அண்ணா என்று சொல்லிவிட்டு ஆர்த்தியை ஊற்றிவிட்டு வந்தாள். வீட்டில் உள்ளே வந்ததும் விஜய் இனியாவிற்கு மீனாவையும் மிதுனையும் அறிமுகப்படுத்தினான். இனியாவும் மீனு மற்றும் மிதுனிடம் சகஜமாக பேச ஆரம்பித்தாள். விஜயும் மிதுனும் ஹாலில் உள்ள சோபாவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். மிதுன் மீனாவிடம், இனியாக்கு வீட்டை சுத்தி காமி மீனா என்று சொல்ல, மீனாவும் இனியாவும் வீட்டை சுற்றி பார்க்க கிளம்பினர். நவீன காலத்து பங்களா, எல்லா வசதியும் இருந்தது. அனைத்து வடிவமைப்பும் லேட்டஸ்ட் டிசைனாக இருந்தது. பால்கனி, கிச்சன், போர்டிகோ, கார்டன் என அனைத்தும் ரம்மியமாக இருந்தது. இனியாவும் மீனாவும் சிறிது நேரம்தான் பேசியிருப்பார்கள். ஆனால் அவ்வளவு நெருங்கிய தோழிகளாகி போயினர். இனியா, உனக்கு ஒன்று தெரியுமா, விஜய் அண்ணா நான் படிக்கிற காலேஜில் தான் உனக்கு அட்மிஷன் போட போகிறாரு. இனி நம்ம ஒன்றாவே இருக்கலாம் என்று அனைத்து கதைகளையும் பேச ஆரம்பித்தனர் இனியாவும் மீனுவும். அப்போது விஜய் அண்ணா எப்படி உன் கூட பழகிறார் இனியா என்று கேட்க, இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் அவர்னால வரல மீனு என்று சொல்ல, விஜயண்ணா ரொம்ப நல்லவர் இனியா, அவருக்கு என் காலேஜ்லேயே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க ஃபேக்ட்ரியில் சொல்லவே வேணாம், ஆனால் யாரையும் கண்டுக்க மாட்டார் அவர். என்ன கோபம் வந்தால் மட்டும் யாராக இருந்தாலும் கை நீட்டிடுவார் இனியா என்று சொல்ல, ஹைவேயில் விஜயிடம் வாங்கிய அடிகள் ஞாபகத்திற்கு வந்தது இனியாவிற்கு. கூடவே அலையா விருந்தாளியாக அவனின் இதழ் முத்தம் ஞாபகத்திற்கு வந்து தொலைக்க இனியாவின் கண்கள் விஜயை தேடியது.
இனியாவும் மீனுவும் மாடியில் உள்ள கைப்பிடி சுவரில் அருகே நின்று பேசிக்கொண்டிருக்க விஜயின் பார்வை மாடியில் உள்ள இனியாவின் மீதே நிலைத்திருந்தது. இனியாவும் விஜயை பார்த்து கொண்டுதான் இருந்தாள். அவன் மிதுனிடம் பேசுவது, சிரிப்பது என அனைத்தையும் கண் சிமிட்டாமல் பார்த்தவள் அவனை ரசிக்க ஆரம்பித்தாள். 6 அடி உயரம், தேக்கு மரம் போல உடல்கட்டு, செதுக்கி வைத்தது போன்ற முகம், நீண்ட கை கால்கள், இளம்பெண்களை சுண்டி இழுக்கும் கம்பீரம், கன்னி மனதை சலனப்படுத்தும் கவர்ச்சி நிறைந்தவன் என எண்ணியவள் விஜயை பார்த்து கொண்டிருந்தாள். தன்னவளின் தொடர்பார்வையில் உள்ளம் குளிர்ந்தவன் கண்ணிமைக்காமல் அவளையே பார்த்தான். அவளும் அவனையே பார்த்து கொண்டிருக்க மிதுன் அலைபேசியில் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தான். கீழிருந்து மாடியில் உள்ள இனியாவிடம், என்ன சைட் அடிக்கிறியா என்று சிரித்தபடி விஜய் கேட்டுவிட, அதை கேட்ட இனியாவின் முகம் செவ்வானமானது. அதை ரசித்த அவன் பார்வையில் அவள் மனம் படபடத்தது. நீங்களும் அப்போ என்ன சைட் அடிக்கிறீங்களா என்று சைகையால் கேட்டுவிட்டு அவள் விஜயை பார்த்து உதட்டை சுளித்தாள். சுளிக்கும் உதட்டில் முத்தம் கொடுக்க தோன்றியது விஜய்க்கு. இயற்கையில் சிவந்த சிறிய உதடு. அவனின் பார்வை இன்னும் உதட்டிலேயே நிலைத்திருக்க வெக்கத்தில் திரும்பி நின்று கண்டாள். மீனுவுடன் பேசியபடி விஜயை அப்பப்போ கள்ளப்பார்வை பார்த்து மாட்டிக்கொண்டாள் விஜயிடம். அவளை சீண்டுவதும் அதற்கு அவள் சினுங்குவதும் என இன்பமான இம்சையாகி போனது விஜய்க்கு. கீழே வந்த மீனு மற்றும் இனியா ஹாலில் உள்ள ஒரு ஓரத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். அவர்களின் பேச்சு மிதுன் மற்றும் விஜய்க்கு அப்படியே கேட்டது. மீனுவுடன் மிக சிநேகிதமாக பேசிக்கொண்டிருந்தாள் இனியா. தற்போது இனியாவின் எண்ணத்தில் விஜய் மற்றும் மிதுன் அங்கு இருப்பதையே மறந்து மீனுவுடன் அரட்டையடித்து கொண்டிருந்தாள் இனியா. இந்த சிறு பெண்ணின் ஒவ்வொரு அசைவும் விஜயை வசீகரித்தது. அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவளின் துடுக்குத்தனம் வெளிவந்தது. துடுக்குத்தனம் நிறைந்த இந்த குறுகுறுப்புக்காரி விஜயை கவர்ந்தாள். இவளுடன் பேசிக்கொண்டிருந்தால் போதும் போல இந்த இடமே மிக ரம்மியமாகிவிடும் என்பதை விஜய் உணர்ந்தான். தன்னவன் மனதில் தன்னை வர்ணிப்பது எதுவும் தெரியாதவள் மீனுவுடன் தலையை ஆட்டி ஆட்டி பேசிக்கொண்டிருக்க, அவளின் அசைவுக்கு ஏற்றது போல் அவளின் காதில் போடப்பட்ட ஜிமிக்கியும் கூடவே ஆடிக்கொண்டிருக்க அவளின் அழகில் கிறங்கித்தான் போனான் விஜய். அவள் பேசும்போது அடிக்கடி தலையை சாய்த்து சாய்த்து பார்த்ததில் எந்த ஒரு அழகியிடமும் விழாத விஜயின் மனம் இவளின் பார்வையிலும் தலை சாய்ப்பதிலும் உதட்டை சுளிப்பதிலும் விழத்தான் செய்தான் விஜய். மீனுவுடன் பேசிக்கொண்டிருந்தவள் யதார்த்தமாக தலையை திருப்பி விஜயை பார்க்க, அவளையே குறுகுறுவென்று பார்த்த பார்வையில் அவளை என்னவோ செய்து தடுமாற வைத்தது. அந்த பார்வை ஒரு கம்பீரமான ஆண்மகன் கன்னி பெண்ணை கவரும் மன்மதன் போன்று உள்ளவன் இப்படி எதிரிலிருந்து குறுகுறுவென பார்த்து கொண்டிருந்தால் எப்படி என்னால் சகஜமாக பேச முடியும் விருமாண்டி என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தாள் இனியா. கதையின் மீதியை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.